ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் 2026 ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ண போகிறீங்களா? நீங்கள் ஆல்ரெடி வந்து அதாவது நீட் அப்ளிகேஷன் ரெப்ளிகா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டீங்க. அப்பெண்டிக்ஸ் 9ல் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் மேனுவலாக ஃபில் பண்ணி பார்த்துட்டீங்களா? அதில் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து ஆன்லைனில் வந்துட்டு 3 சிம்பிள் ஸ்டெப்பில் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ், தேர்ட் ஸ்டேஜ் வந்து ஃபீ பேமெண்ட் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபீட் பண்ணணும். ஸ்டூடெண்ட் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த்து. ஓகேங்களா? அது போக இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு, உங்களோட கம்யூனிட்டி டீட்டெயில்ஸு. ஓகேங்களா? உங்கள் செக்யூரிட்டி பாஸ்வேர்டெலாம் கேட்பாங்க. அதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணும். ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? இது ஜென்ரேட் பண்ணுற அப்ளிகேஷன் நம்பரும் நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டும் வந்துட்டு அப்ளிகேஷன் டீட்டெயில் என்றதுக்கு லாகின் பண்ணணும். ஓகேங்களா? அதை வச்சு நீங்கள் வந்து உள்ள உங்களோட ஃபர்தர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, ஸ்கூல் டீட்டெயில்ஸு, ப்ளஸ்ஸு எத்தனை மீன்ஸ் நீட்டோட எத்தனாவது அட்டம்ப்ட்டு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுவீங்க. அது போக எஸ்பெஷலி ஃபார் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுவீங்க. அதாவது உங்களோட லைவ் ஃபோட்டோகிராஃப், அண்ட் ப்ரெசன்ட் ஃபோட்டோகிராஃப், அண்டு மீன்ஸ் 10th மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு காப்பி. ஓகேங்களா? இந்த மாதிரி எதாவது ரெக்குயர்மெண்ட்டோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. இது வந்து அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். இது முடிச்சு பார்த்தீங்கன்னா ஃபீ பேமெண்ட். இப்போ நீங்கள் ஃபீ பேமெண்ட்டில் உங்களை கம்யூனிட்டி கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த ஸ்லாபில் வரீங்களோ அந்த ஸ்லாபில் வந்து நீங்கள் வந்து ஃபீ பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? அது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீஷன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.